இத பாரு, இப்படி உன்னை கண்ணீரோட பார்க்கும்போது என் உசுரே போற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் அழாத. கயல், நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நீ கவலைப்படாத, தைரியமா இரு கயல். அழாத. நீங்க எல்லாரும் இருக்கீங்கிற மனதைரியம் எனக்குள்ள இருக்கு. என்னாலையும் முடியுங்கிற தன்னம்பிக்கை இருக்கு. ஆனா அத்தை பேசின வார்த்தைதாம்மா என்னால ஜீரணிக்கவே முடியல. அப்படி நாங்க என்னம்மா தப்பு பண்ணிட்டோம்? எழில் எனக்கு காதலிச்சது தப்பா? அவன் காதலை புரிஞ்சுக்கிட்டு நான் ஏத்துக்கிட்டது தப்பா? இல்ல எல்லாரோட சம்மதத்தோடையும் எங்க கல்யாணம் நடந்தது தப்பா? இதுல எதுமா தப்பு? நான் பணத்துக்காக தான் எழில கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அவங்க ஒவ்வொரு தடவையும் சொல்றத கேட்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மா, நான் என்ன அப்படிப்பட்டவளாமா? என்ன கல்யாணம் பண்ணதுனாலதான் எழில் தோத்து போய் நடு ரோட்ட நிக்கிறான்னு சொல்றாங்க. அம்மா, நானாம்மா அவனை தோக்க வச்சேன்? என்னாலதான் அவன் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறானா? சொல்லுமா. இல்ல கையல், அவங்க சொல்றதுனால அதெல்லாம் உண்மை ஆயிடாது. அவங்க என்ன வேணா பேசிட்டு போகட்டும். கையல், இத பாரு, உன் மனச புரிஞ்சுக்காம உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களையும் அவங்க பேசுனதையும் நினைச்சு நீ எதுக்கு அழற? இத பாரு, உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு அவங்கதான் புண்ணியம் பண்ணிருக்கணும். அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்காம உன் மனச நோகடிச்சு அவங்க பெரிய பாவத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உன்னை பிடிக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக ஏதாவது சொல்லி உன்னை காயப்படுத்தணுங்கிறதுக்காகவே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கையல் கையல், ஆமா, மாப்பிளையும் உன்னையும் பிரிக்கிறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்ற பாவத்துக்கெல்லாம் கடவுள் சும்மாவே விட மாட்டார் பாரு. ஒவ்வொரு தடவையும் மனசு நோகடிக்கிற மாதிரி பேசுறதுக்கெல்லாம் நிச்சயமா தண்டனை அனுபவிப்பாங்க. உன்னை பத்தின உண்மை புரியும் போது உன்னை போய் இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டுமேன்னு குற்ற உணர்ச்சியில வாழ முடியாம செத்துருவாங்க பாரு. அப்படிலாம் சொல்ல வேணாம். பின்ன என்ன கையில? ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காம அதுங்களுக்கு மனிதாபிமானம் காட்டுறவனி உன்னை கஷ்டப்படுத்தி அதுல சந்தோஷப்பட நினைக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. இது பாரு, இத நான் சாதாரணமா சொல்லல, சத்தியமா தான் சொல்றேன். இது பாரு, அவங்க சொன்னதெல்லாம் தூக்கி போட்டுரு. அவங்க என்ன பெரிய கடவுளா? அவங்க சொன்னதெல்லாம் அப்படி நடந்துருமா என்ன? அவங்க சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உன்னை நீ வருத்திக்கிட்டு இருக்காத. இது பாரு, கண்டிப்பா நீ நினைச்சது நடக்கும். மாப்பிள்ளையும் நீயும் கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நிச்சயமா அதுக்கு ஒரு வழி கிடைக்க நம்பிக்கையோட இரு. அம்மா, டிமேட்ரு வா. அழாத கையல். ஆசானே, நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு நினைக்கிறேன் ஆசானே. என்னாச்சு? ஆமாம் ஆசானே, ஒரு பக்கம் கைல் சிஸ்டருக்கு வேலை போயிடுச்சு, இன்னொரு பக்கம் எழில் ப்ரோக்கும் லோன் கிடைக்கல. கடைசி நம்பிக்கையாக நமக்கு ஹாஸ்பிட்டல் கேன்டீன் ஆர்டர் தான் இருந்தது. அந்த கௌதம் டாக்டர் அடிச்சு இப்போ அதுவும் இல்லாமல் ஆயிடுச்சு. நானும் அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கணும் ஆசை. என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவன் என் தங்கச்ச டார்ச்சர் பண்றான்னு தெரிஞ்சு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அப்படி ஒரு வேலையே எனக்கு தேவையில்லை. கடவுள் நமக்கு ஏதோ ஒரு சோதனையை கொடுக்கறாரு. நிச்சயமா அதுல இருந்து வெளியில வரத்துக்கு அவரே ஒரு வழியை காட்டுவார். இத பாருடா, கண்டிப்பா நான் என் தங்கச்சி என் குடும்பத்தையும் அப்படியே நான் விட்டுற மாட்டேன். என் தங்கச்சியோட கஷ்டத்துக்கும் கண்ணீருக்கும் நான் ஒரு தீர்வை கொடுப்பேன்டா. ஆமாம் ஆசானே, அவங்க ரெண்டு பேருமே இப்படி மனசொடைஞ்சு உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆசானே. அவங்களை எப்படியாச்சும் ஆறுதல் படுத்துறதுக்கு ஏதாச்சும் வழி பாருங்க ஆசானே. இல்லடா, இது வெறும் வாய் வார்த்தையை ஆறுதல் சொல்லி தேத்துற விஷயம் கிடையாது. இதுக்கு வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும். கையல், மாப்பிள்ளை இன்னும் சாப்பிடாம இருக்காரு. நீ போய் அவரை சாப்பிட கூட்டிட்டு வா. கயல், இப்படி ஆளாளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தா எப்படி? அடுத்து என்னன்னு யோசிப்போம். போய் தம்பியை சாப்பிட கூட்டிட்டு வாமா. கையல், தனு, நீ போய் மூர்த்தியை கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. கையல், போய் மாப்பிள்ளையை கூப்பிடு. எழில், வா சாப்பிடலாம். இல்ல கையல், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்க போற? இல்ல, வீட்டுல இருக்க ஒரு மாதிரியா இருக்கு, அதான் போயிட்டு வந்துடுறேன். எழில், இப்போதைக்கு நீ எங்கேயும் போகாத. ஏற்கனவே மனசு சங்கடத்துல இருக்க. இந்த மாதிரி நேரத்துல நான் உன்னை எங்கேயும் அனுப்ப போறதில்ல. நீ வா சாப்பிடலாம். இல்ல கையல், ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ.
நான் இப்ப சாப்பிடுற மனநிலையில இல்ல. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கேன். மாப்பிள, அங்க பேங்க்ல நடந்ததை விட்டு தள்ளுங்க மாப்பிள. அடுத்த முயற்சியை நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சு நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணலாம். நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. இது பாருங்க, கயல் சொல்றது கேளுங்க, மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு எப்பவும் போல இருங்க. வாங்க சாப்பிட வாங்க. இல்ல மூர்த்தி, கம்பல் பண்ணாதீங்க. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். கயல், என்ன தப்பா எடுத்துக்காத. நான் வந்துடுறேன். காரை டைமுக்கு சர்வீஸ்க்கு விட்டு கண்டிஷன்ல இருக்கா இல்லையானா செக் பண்ண மாட்டீங்களா? முக்கியமான வேலையா வெளில போயிட்டு இருக்கும்போது காரும் ரிப்பேர் ஆயினுன்னு எங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே. சாரி சார், வண்டி நல்லா தான் இருந்துச்சு. ஏன் திடீர்னு இப்படி ஆச்சுன்னு தெரியல சார். நல்லா இருந்தா எங்க இப்படி பாதியில நிக்குது? சாரி சார். சாரி சொல்லிட்டு இருக்காம சீக்கிரமா சரி பண்றத பாரு. ஓகே சார். முதல்ல டிரைவரை மாத்தணும் விக்னேஷ். நமக்கு ஒரு விஷயம் ஒத்து வரலனா உடனே மாத்திடணும். அது டிரைவரா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, யோசிக்கவே கூடாதுடா. டிரைவர், வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டு. ஏங்க திடீர்னு வண்டியை நிப்பாட்ட சொல்றீங்க? ஏதாவது அவசரமா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஆ. அங்க பாரு, ம், விக்னேஷ் மாப்பிளையும் அவங்க அம்மாவும் நடு ரோட்ல நிக்கிறாங்க. என்னாச்சுன்னு என்னங்க தெரியலையே. அந்த கயல் குடும்பத்துல சம்பந்தம் பண்ண ரோட்ல நிக்காம தாஜ் ஹோட்டல்ல ரூம் போட்டா நிப்பாங்க? அவங்க ரோட்ல நிக்கட்டும், எங்க வேணாலும் நிக்கட்டும். நீங்க உங்க வேலையை பாருங்க. டிரைவர், நீ வண்டியை உருட்டுப்பா. என்னது உருட்டவா? ஐயோ, ஓட்டுன்னு ஏய், சொன்னேன்ப்பா. இருப்பா. ஆளை பாரு. ஏங்க ஏங்க சொல்ல சொல்ல கேட்காம ஏங்க இவரு ஒருத்தர். இந்த ஆளு எதுக்கு இங்க வரா? என்ன, இன்னும் எவ்வளவு நேரம்? சீக்கிரம் டைம் பாத்துட்டு ஆகுது. சார், ரெடி மாப்பிள, என்னாச்சு? ஏன் இங்க நின்னுட்டு இங்க இருக்கீங்க? பாருங்க, நாங்க எதுக்கோ நின்னுட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அதான் அவங்களே வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஏய், வாங்க போலாம். வாயை மூடுறி. எல்லாம் இவனால வந்தது. கார் ரிப்பேர் ஆனதுனால கண்டவங்கள வந்து பேசிட்டு இருக்காங்க. விக்னேஷ், வா வேற வண்டி மாப்பிள, போலாம். மாப்பிள, ஒரு நிமிஷம் இருங்க மாப்பிள. இங்க பாருங்க, அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ உங்களை துரத்தின மாதிரி இன்னைக்கு ரோட்ல துரத்த முடியாதுங்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்கீங்களா? ஒழுங்கா போயிடுங்க. ஒழுங்கா போகாம உங்களை பார்த்து ஒழுங்கு கட்டிட்டா போவாங்க. இது பொது ரோடு. நாங்க இங்க நிப்போம், நடப்போம், ஏன் பாய் போட்டு படுத்து தூங்குவோம். அதெல்லாம் நீ கேட்க கூடாது. ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க? வாய் மூடு.